ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த முதல் பாசுரத்தோட தொடர்ச்சி நம்ம பார்த்துன்னு வரோம். முதல் பாசுரத்தில் என்ன சொன்னார்? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏறார்ந்த கண்டி யசோதி இளம் சிங்கம். யசோதி இளம் சிங்கம்னு சொன்னால் யசோதியுண்ட கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நிறைய சலுகைகள் உண்டு. அம்மா கிட்ட தன் ஒரு சிங்கம் போல என்ன பண்ணுவான், பழகிப்பான் அப்படின்னு சொல்கிறா அவள் ஆண்டாள். அதில் மதியம் கதிர் மதியம் போல் முகத்தான், அம்போல் முகத்தான், கதிர் போல பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் நல்ல கதிர்களை வீசும். அப்புறம் சூரியனை போல இருக்கும். மதியன்னு சொன்னால் சந்திரன், சந்திரன் போல இருக்கும் அப்படின்னு சொன்னால் பெருமாளோட திருமுகத்துக்கு போய் சூரியனை போல இருக்கும், சந்திரனை போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒளி கொடுத்ததே ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால் அம்போல் முகத்தான், அவனுடைய முகம் போலவே ரொம்பவும் சிறப்பாகவும் பளிச்சென்றும் என்ன கதிர்மதியம் போல இருக்கும், அப்படியே புண்டரீகாக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்தில் சொல்கிறார். இதெல்லாம் அதுபோல் இருக்கும். நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்து ஏலோர் எம்பாவாய். நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை என்ன சொன்னால் என்ன சொன்னோம்? இது முன்னாடி சொல்லும் பொழுது இந்த நோன்பு நோற்பதற்கான உபகரணங்கள், நோன்பு நோற்பதோட பலன் என்ன? பெருமாளை அடையணும். அதுக்கு என்ன நோன்பு நோற்பதற்கு இந்த திருஆயர்பாடியில் கோபிகைகளுக்கு ஸ்ரீகிருஷ்ணரோட விளையாடணும், அந்த குழந்தையோட ரொம்ப நேரம் நம்ம இருக்கணும்னு தோணுது. ஆனால் ஊரில் இருக்கிற பெரியவாளுக்கு இது தோணலை. அதனால் இவாள்லாம் குழந்தையோட விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஒரு உபாயம் ஏற்படுத்தி வச்சுருந்தா, ஒரு வழிமுறை. ஆனால் அப்போ என்னாச்சு, ஊரில் க்ஷாமம் வரும்னு சொல்லத்தினால பெண்கள் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு நோன்பு நோர்க்கணும்னு, அந்த நோன்பு நோர்க்கிறதுக்கு துணைக்கு யமுனா நதிக்கரைக்கு கிருஷ்ணனே வருவன், அவனே கொண்டு விடுவன், அவனே அழைச்சின்னு வருவன் அப்படின்னு ஒன்று. இந்த 5 லட்சம் குடிபெண்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டா பெருமாளே நம்மளுக்கு துணைக்கு வரப்போகிறார், ஸ்ரீகிருஷ்ணன் துணைக்கு வரப்போகிறார் அப்படின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் அது மனசுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு உவகை. ஒரு பெண்ணும் தானே அதை அனுபவிச்சுக்க முடியும். உவகை என்கின்ற அந்த மகிழ்ச்சி மட்டும் அடுத்தவங்களோட ஷேர் பண்ண முடியாது. அடுத்தவாளோட ஷேர் பண்ணால் உவகை எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டே இருக்கணும். அது எப்படின்னா, ஒரு இனிப்பு வெல்லமோ வெள்ளக்கட்டியோ சர்க்கரையோ ஒருத்தர் சாப்பிடணும்னு சொன்னால் சர்க்கரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு வாய் மூலமாக உதாரணங்களை சொல்லி எழுதி புரிய வச்சு 4-5 பாஷையில் மாற்றி சொல்லி அதெல்லாம் புரிய வைக்கிறத காட்டிலும் எல்லாரையும் உட்காந்து வச்சு ஆளுக்கு ஒரு சின்ன வெள்ளைக்கட்டியை கொடுத்து வாயில் போட்டுக்க சொன்னால் வெள்ளைக்கட்டி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும். உவகை என்பது தானே உணர்ந்து மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டியது. அதுபோல் எல்லா பெண்களுக்கும் அந்த உவகை ஏற்பட்டது. அதனால் நம்ம நாளையிலேருந்து நோன்பு நோக்கலாம்னு. ஆனால் அந்த நோன்பு நோற்பதற்கு என்ன நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், யசோதி இளம் சிங்கம் இருக்கானே அவனும் அந்த ஸ்ரீமன் நாராயணனும் ஒருத்தர் தான், ஒரே ஆள் தான். ஸ்ரீமன் நாராயணனே யசோதை இளம் சிங்கம், நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே தருவான். என்னது? பறை தருவான். பறை என்பது என்ன? நோம்பிற்கு தேவையான உபகரணங்கள். மோட்சத்தை கேட்டாலும் தருவான். அவன் யாருக்கு தருவான்? நமக்கே தருவான். நமக்கு என்னது? இங்கே நம்ம போல அடியார்கள், அடியாருக்கு என்ன பெருமாளுண்ட விசுவாசமாக இருக்கிறவன், தாசன்னு சொல்கிறவன் அப்படின்னு சொல்லி அவளுக்கெல்லாம் சுவாமி பறை தருவார். நாராயணனே தருவான். பறை யார் தருவான்? நாராயணனே தருவான். யாருக்கு தருவான்? நமக்கே தருவான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு வார்த்தையை முன்னாடி சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தா அதில் நம்மளுக்கு நமக்கே கேட்கும் பொழுதே நம்மளுக்கு ரொம்ப உவகை வரும். உவகை என்பது என்ன? பெருமாள் நம்மளுக்கே அனுகிரகம் பண்ணுவார், நமக்கே பண்ணுவார். அந்த ஏகாரம் இருக்கே, மக்களே போல்வர் தான் நமக்கே சொல்லு சொன்னால் நமக்கே பறை தருவான், பறை தருவான். சரி, எப்படி? அதனால் நம் பெருமாளுக்கு நம்மளுக்கே பறை தருவான், நம்ம அடியார்கள்கிட்ட ரொம்ப விசுவாசம் இருக்கிறவன் அப்படின்லாம் சொல்லி நம்ம புரிஞ்சுட்டா கூட அதுக்காக நம்ம நோன்பை எப்படியோ ஒரு மாதிரி உபாயமாக நோத்தா போகிறோம். சரியாக செய்தாலும் சரி, கொஞ்சம் நெஞ்சம் தப்பு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெருமாள் நம்மளுக்கு அருள் பண்ண போகிறார். அருளுக்கு பண்ணறதுனால சில சமயத்தில் உபாயமாக இருக்கலாம், அதில் குறைபாடு இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்காம எப்படி இருக்கணும்னு கேட்டால், பாரோர் புகழ படிந்து எல்லாராலையும் கொண்டாடப்பட வேண்டியது, எல்லோராலையும் கொண்டாடப்படத்தக்கின நம்ம ஒரு நோன்பு நோர்த்துடணும். அந்த நோற்கக்கூடிய நோன்பிற்கு பெருமாள் என்ன பண்ணுவார்? தானே அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு பாரோர் புகழ படிந்து
அது இல்லாமல் இதில் இந்த ஒரு வார்த்தையை பாரோர் புகழ அப்படின்றத வார்த்தையும் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சேர்த்துட்டா கூட நம்மளுக்கு கொடுக்குற பறை எப்படி இருக்கும்னு கேட்டால் பாரோர் புகழ படிந்து பாரோர் புகழ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த திரு ஆயர்பாடியில் இருக்கிற எல்லாரும் எங்கே யாரெல்லாம் நோன்பு நோக்கிறதுக்கு விருப்பப்பட்டு வருகிறார்களோ, அதாவது நேரிழையார் போதுமினோ அப்படின்னு கூப்பிடுறாள்ல, அப்படி எல்லாரும் யாரெல்லாம் இந்த நோன்பு நோக்கிறதுக்கு விருப்பம் மட்டும் இருந்தால் போகிறோம். தகுதியை பற்றி பேச்சில்லை. விருப்பம் இருக்குது, நோன்பு நோக்கணும், விடிகாலையில் எழுந்து என்ன யமுனை நதியில் நீராடி பெருமாளை சேவித்து அவளுக்கு நோன்பு நோக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கணும்னு அந்த விருப்பம் மட்டும் இருந்தால் போகிறோம். வேறு எந்த தகுதியும் தேவையில்லை அப்படின்னு பெருமாள் அதுக்கே அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்ற. நேரிழையாய் அப்படின்னு அந்த நேரிழையாய் இருக்கிறதுக்கு நியாயமாக என்ன ஒரே ஒரு கோட்டில், அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இந்த வழியில் நம்ம நோன்பு நோக்க வேண்டும். அப்படி நோற்றால் பாரோர் புகழ அவன் பறை தருவான், பாரோர் புகழ படிந்து பறை தருவான். படிந்து பறை தருவான்னு சொன்னால் நம்ம சிஷ்ய பசங்க, நம்மளுடைய தொண்டர்கள், நம்மளுடைய தாசர்கள் அப்படின்னு சொன்னால் பகவான்கிட்ட பிரீத்தியாக நம்ம செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கு நம்மளுடைய சிஷ்யர்கள்ன்ற அடிப்படையில் பெருமாள் என்ன பண்ணுவார், தானே படிந்து முன்ன நின்று கோதையை சொல்லிவிட்டா கோதா பிராட்டி சொன்னதை எல்லாரும் கேட்குறா அப்படின்னு சொல்லி அந்த நோன்பு நோக்கிற அத்தனை பேருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். தானே முன்னு வந்து நின்று படிந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு நம்ம பொருள் பார்க்குறோம். இதற்கு உள்ளுரை பொருள் வேதாந்த அர்த்தத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், மார்கழி திங்கள், அதாவது நான் தான் அப்படின்னு சுயம், அதாவது ஈகோன்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதாவது நானே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அது கழிந்த பிறகு அந்த நானே என்று நான் போய் இப்போ ஒரு ஆச்சாரியர்கிட்ட ஒருத்த போனானா, வந்திருக்கேன் இந்த மாதிரி வந்திருக்கேன், யார் வந்திருக்கேன், நான் தான் வந்திருக்கேன்னு. நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கலாம். பேசினா கூட குரலில் வச்சு ஆச்சாரியர் கண்டுபிடிச்சிப்பார். அப்படின்னா கூட அடியேன் தாசன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் ஆச்சாரியரை தண்டனை சமர்ப்பிக்கணும். அதை கட்டிலும் என்ன சொல்கிறோம், நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியர் என்ன சாய்ச்சாக உடனே நான் போன பிறகு வா அப்படின்னு சொல்லி ஆகும். அப்படின்னு சொன்னால் அவன் இவன் நினைப்பான், நான் போன பிறகு யார் போய் பார்க்குறது அப்படின்னு. அவர் சொன்னால் நான் அது இல்லை, நான் அகம் அப்படின்னு நம்ம சொல்ல செல்ஃப் சொல்லிக்கிறோம் இல்லையா. அந்த ஈகோவை விட்டு ஒழித்துட்டு நான் என்ன பண்ணணும், ஆச்சாரியர் தண்டனை சமர்ப்பிக்கிறதுக்கு போகணும். அப்புறம் அது கழிந்த பிறகு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். அப்போ ஆச்சாரியரை நம்ம என்னைக்கு போய் தண்டனை சமர்ப்பித்து தனக்கு என்ன வேணுன்ற தேவைகளை சொல்கிறோமோ அதுவே நிறைந்த நன்னாள், மதி நிறைந்த நாள், ஞானம் மிகுந்த நன்னாள், அதுதான் சிறப்பான நாள் அப்படின்னு நன்னாள். அப்புறம் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரிழையீர் அப்படின்னு நீராட போகிறது. ஆச்சாரியர்கிட்ட எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியருடைய திருவடி தாமரைகளை பற்றி கொண்டு தனக்கு இந்த தேவைகளெல்லாம் இருக்கிறது, இதை ஆச்சாரியர் அவசியம் நடத்தி கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் சரணாகதி பண்ணுறதா இருந்தாலும் என்ன பல தேவைகள் இருந்தாலும் எதா இருந்தாலும் ஆச்சாரியர் திருவடி தாமரைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியருடைய திருவடி அந்த பரிசுத்தமானது அப்படின்றதுக்காக அதுவே தீர்த்தம் போலது, அதுவே தீர்த்தம் போலானது. அதனால் நிச்சயம் என்ன பண்ணணும், ஆச்சாரியர் திருவடியில் நம்ம என்ன பண்ணிக்கணும், சரணாகதி சொல்லிவிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ பகவான்கிட்ட அழைச்சின்னு போகிறதுக்கும் சுவாமி தானே ஆச்சாரியரை கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியரை கேட்டு நம்ம சரணாகதி பண்ணுறதுக்கு அது அந்த திருவடி தாமரைகளை அது அனுசரித்து அணுகி நின்றாலே அது என்ன பண்ணும், சிறப்பாக நம்மளை தூய்மைப்படுத்திவிடும். அதனால தான் நீராடுதல் என்ன சுத்தப்படுத்திக்கிறது. சுத்தப்படுத்திக்கிறதுன்னு சொன்னால் புறந்தூய்மை நீரால் அமையும். அது எங்கேயான ஆறு இருக்கிற ஜலம் ஏரி குளம் இருக்கிற இடத்துல இறங்கி குளித்தா வெளி தூய்மை வந்துடும். உள்ள தூய்மை வேணுமே. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் திருவடி தாமரை யாரோடது, ஆச்சாரியர்களுடைய திருவடியை பற்றி கொண்டால் உள்ளமும் அகமும் தூய்மை பெறும். அதனால தான் நீராட போதுமே அதுக்கு போகணும், ஆச்சாரியர்கிட்ட போகணும்ன்ற அந்த ஈடுபாடு விருப்பம் இருந்தாலே அதை சுவாமி பெருமாளே அதை நடத்தி கொடுப்பார் அப்படின்னு அதில் அங்கேயும் அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம். நீராட போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். அப்போ அங்கே என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஆச்சாரியர்கிட்ட நம்ம அணுகி தண்டனை சமர்ப்பித்து தனக்கு தேவையானவர்களை கேட்டால் அவரே சிறப்பான செல்வங்களை தருவார். எதுபோல செல்வங்கள் அப்படின்னு கேட்டால் எல்லாமே என்னது, ஆத்மா உய்ந்து போவதற்கு, அகம் தூய்மையாகுவதற்கு, அதற்கு தேவையான பண்பு நலம், வாக்கு நலம், சொல் எல்லாமே சிறப்பான சொல், பவ்யமான பேச்சு,
என்ன பரம்பரை வைஷ்ணவ பரம்பரையில் மாறாத இருக்கிற பேச்சு, அதுபோல செல்வங்களை அவரே தேடி தருவார். அது பேசுவதற்கு என்ன அடியவர்களை தயார்படுத்துவர். செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அந்த நந்தகோபன் குமரன் சொன்னால் எப்பொழுதும் பெருமாளை அவர் நினைச்சுட்டு இருக்கிறவர். பெருமாளோட திருவடி தாவர்கள் சொல்லியிருப்பார். அப்புறம் அஷ்டாட்சரம் துவாசாட்சரம் அதுபோல் ஜபம் பண்ணியிருப்பார். அந்த ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார்னு சொன்னால் எல்லாருக்குமே தகுதி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியரும் முதல்ல என்ன பண்ணுவார், தான் நிறைய ஜபம் பண்ணிருந்தா அதுவே எல்லாவற்றையும் எல்லாரையும் எல்லா காலங்களிலும் அது தூய்மைப்படுத்திவிடும். அந்த அஷ்டாட்சர ஜபத்துக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் எப்பொழுதும் இனிமையாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கக்கூடியவர். ஏன்னா எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை, பற்று இல்லை. எல்லாரும் தேவைப்பட்டவா, விருப்பப்பட்டவா, வேண்டாதவா, அப்படின்னு ஒத்தருமே கிடையாது. எல்லாரும் சமந்தான். எல்லாரும் ஆச்சாரியர்கிட்ட என்ன விருப்பத்தோடு, நாம விருப்பத்தோடு பேசலாம், ஆச்சாரியரும் அது விருப்பத்தோடு கேட்டாகும். அதனால் அங்கே இருக்கு நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் செங்கம் கார்மேனி செங்கன். அதை பெருமாளோட திருமுகம் எப்படி இருக்கு, அவர் எதற்கு உதாரணம் அப்படின்னு சொன்னால் கார்மேனி எப்பொழுதும் மேகவண்ணவனாக இருப்பார். மேகவண்ணனாக இருக்கிறதால ஆச்சாரியரும் என்ன மேகத்துக்கு ஒப்பானது எப்படி இருக்குன்னு கேட்டால் எப்பொழுதும் பெருமாளுடைய அஷ்டாட்சரம் துவாசாட்சரம் போல ஜபிச்சுன்னு இருக்கிறதுனால அவருடைய மனமும் அவரும் அதுபோல கார்மேனி செங்கன் கதிர்மதியம் அம்போல் முகத்தான். அவருடைய எண்ண ஓட்டங்களும் பார்வையும் குளிர்ச்சியாகவும் வெப்பத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். அப்புறம் நாராயணனே நமக்கே வரை தருவான். இங்கே வரும்போது நாராயணன் வரை தருவான்னு சொன்னால் ஆச்சாரியர்னு சொன்னார். நாராயணனே ஆச்சாரியரே. ஏன்னா பெருமாள் என்ன சொன்னார், கீதையில் சொல்லின்னு இருக்கும்போது 700 ஸ்லோகம் சொல்லி நல்லபடியாக ஒரு கீதோபதேசம் பண்ணார். ஆனால் அந்த கீதோபதேசம் பண்ணினதை காட்டிலும் கோதை பிராட்டி கோதாதேவி இருக்காளே, கோதாதேவி சொன்ன இந்த உபதேசம் இருக்கே, இந்த உபநிஷதம், இது எப்படி இருக்குன்னு கேட்டால் இது எல்லாருக்கும் ஏற்றதாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக நம்ம மனசில் வாங்க வேண்டியது, ஆண்டாள் கோதை பிராட்டி இந்த பாசனங்களை சொல்லும்போது அவளுக்கு 5 வயசு குழந்தை தான், 5 வயசு பொண்ணு தான். 5 வயசு பொண்ணாக இருக்க முடியுமா? 5 வயசு குழந்தை தான். ஆனால் அந்த 5 வயசு சின்ன குழந்தைக்கு இப்படி ஒரு யோசனை, இப்படி ஒரு எண்ணம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவும் மெய்சிலிருக்க வைக்கக்கூடியது. உவகை அப்படின்னு சொன்னமே, அவளுடைய அந்த நிலைமையை நினைச்சி உவகை தான். அவள் முதல் பாசுரத்திலே என்ன சொல்லிட்டா, நமக்கே வரை தருவான், நாராயணனே நமக்கே வரை தருவான், ஆச்சாரியரும் நாராயணனும் ஒன்றுதான். எப்படி அப்படின்னு கேட்டால் இப்படி தான், நாராயணன் எப்படி நமக்கே வரை தருவான்னு சொல்கிறோமோ அதுபோல ஆச்சாரியரும் நமக்கு அடியவர்களுக்கு தன்னுடைய சிஷ்ய கூட்டங்களுக்கு நிச்சயமாக அனுகிரகம் செய்வார். அப்புறம் பாரோர் புகழ படிந்து அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியருக்கு நம்மளும் ஆச்சாரியருக்கு என்ன செய்கிறோம், கைமாறு காணகில்லேன் தலையல்லால் கைமாறு காணகில்லேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஆச்சாரியருக்கு தொண்டு செய்யணும். ஆச்சாரியர் நமக்கு பெருமாளுடைய சரணாகதி பண்ணி கொடுத்து இந்த ஜீவனை கடத்தேத்துவர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இந்த பாசுரத்தில் நான் என்கின்ற அகந்தை அழிந்து ஆச்சாரியரிடத்தில் என்ன பண்ணோம், அடிபணிய வேண்டும் அப்படின்றத முக்கியமான கருத்து மனசில் வாங்கணும். அதுக்கப்புறம் பாரோர் புகழ படிந்து அப்படின்னு சொன்னால் பெருமாளே நம்ம எல்லாருக்கும் பறை தருவான். பறை என்பது இந்த மோட்சத்துக்கு உபாயமான உபகரணங்கள், மோட்சத்துக்கு தேவையான உபகரணங்கள். ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, கொடியே விதானமே கோலே விளக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா இல்லையா. அந்த விளக்குனா என்ன, கொடினா என்ன அப்படின்னு வரும்போது அந்த பாசுரத்தில் சிறப்பாக நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் அதுக்கு மோட்ச உபாயமாக இருக்கக்கூடிய எல்லா உபகரணங்களையும் நாராயணனே தருவான். அவனே நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். அவனே எல்லாரும் கொண்டாடத்தக்க அளவுக்கு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் இந்த பாசுரத்தில் சொல்கிறா. இதனோட இந்த பொருளை இது புரிஞ்சுட்டா தொடர்ந்து மேலே மேலே பாசுரங்களை பார்த்து வரும்பொழுது அங்கே இன்னும் கூட விவரமாக ஒரு பாசுரத்துக்கும் சிறப்பாக நம்மளால் பார்க்க முடியும். அதற்கும் என்ன பண்ணோம், ஆண்டாளுடைய அனுகிரகம் வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த பாசுரத்தை இதோட நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.